வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக். நிறைய பிஸ்னஸ் பீப்புளை மீட் பண்ணும்போது அவங்க சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக காட்டிப்பாங்க, இல்லை உண்மையாலுமே சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம். அவங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் உங்களெல்லாம் கேட்குறேன், உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா இல்லையா? எந்த அளவீடு வச்சு நம்ம சக்ஸஸ் சொல்கிறோம்? நம்ம ஒரு கோல் செட்டிங் இருக்கா? நம்ம ஒரு டூ டூ லிஸ்ட் போட்டிருக்கோமா? ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்கோமா? ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தது எதுக்காக? சரி, ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் இந்த பிஸ்னஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்கு? கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, அந்த சேலரியை விட அதிகமாக வாங்குறீங்களா? சரி, அந்த சேலரியை எவ்வளோ நாளில் நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய மந்த்லி சேலரி 1 லேக்னு வச்சுப்போம். இப்போ அந்த 1 லேக்கை எல்லா செலவும் போக பிஸ்னஸில் எடுத்துட்டிங்களா? இந்த கேள்வி கேட்டால் நிறைய பேருக்கு ஒன்றும் புரியாது. வேலையிலே இருந்திருக்கலாம், நிம்மதியாக இருந்தது, பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப ப்ரெஷர், தெரியாமல் வந்துட்டிங்களா இப்போ பிஸ்னஸ்க்கு? முதல் விஷயம் சொல்கிற நண்பர்களே, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் சில நேரங்கள் நல்லா போகும், சில நேரம் நல்லா போகாது. ஏன் போகுதுன்னு தெரியாது, ஏன் போகலன்னு தெரியாது. என்னோட ஒரு முக்கியமான கிளைண்ட் என்ன வந்து கொங்கு மண்டலத்துலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு சார் முதல் 3 வருஷம், இப்போ 2 வருஷமாக சரியாக போகலை. ஏன் போகலன்னு கேட்டேன். தெரியல சார், அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாரு. ஏன் போச்சுன்னு தெரில, ஏன் போகலன்னு தெரில. இதுதான் மிகப்பெரிய பத்தட்டிக் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பர்களே, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 2 விஷயத்த செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒன்று நேரம், இன்னொன்று பணம். மூணாவது ஒன்று பண்ணுறோம், அது என்ன தெரியுமா? எனர்ஜி. பிஸ்னஸில் நேரத்தை செலவிடுறோம், பணத்தை செலவிடுறோம், ஆனால் எல்லோரும் மறக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனர்ஜி. நம்மளோட எனர்ஜியை ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸ்லேயே போட்டுட்ருக்கோம். நம்மளோட குடும்பத்தை மறந்து ஃபுல்லாக பிஸ்னஸில் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம். எதிர்பார்த்த ரிட்டர்ன் வருதா? அந்த இடத்துல தான் நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, நமக்குள்ள எமோஷ்னல் எனர்ஜி. என்ன எனர்ஜி கொடுக்குறோம்? எமோஷ்னல் எனர்ஜி. இந்த எனர்ஜி ஏன் எமோஷ்னல் எனர்ஜின்னு சொல்கிறேன்? இப்போ 2 விதமான எமோஷன்ஸ் இருக்குது, பேட் எமோஷன்ஸ், குட் எமோஷன்ஸ். இப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ், என்ன மாதிரி எமோஷன்ஸை இப்போ உங்களுக்கு தந்துட்டுருக்கு? ஒரு காலகட்டத்தில் நல்ல சந்தோஷம் இருந்தது, ஏன்னா காசு வந்துச்சு. இப்போ சந்தோஷம் இல்லை, காசு இல்லை, டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்னோடய பிஸ்னஸ் போகிற போக்க பார்த்தா நான் சூசைட் பண்ணிக்க போல இருக்குது சார் அப்படின்னு எனக்கு வந்த கால்ஸ் அதிகம். நிறைய இளைஞர்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்ட்ட கேட்குறாங்க, ஆனால் நிறைய பேர் பிஸ்னஸை நடத்த முடியாமல் தடுமாறுறாங்க. ஏன்? இந்த கேள்விக்கு என்ன தான் பதில்? இதான் நம்மளே சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிஸ்னஸை அளவீடு பண்ண தெரியணும். த வேர்ட் கால் ஸ்கேலிங். ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்கேல் பண்ணுறது? இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியாவது வளருது? ஆர்கானிக் க்ரோத்தாக நம்மளே கிரியேட் பண்ணுறோமா? சில பிஸ்னஸில் பணமே வராது, வர்ற மாதிரி நம்ம காட்டிக்கிட்டே இருப்போம். அதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சி கொண்டு போய் நிற்கும். செயற்கையாக கொண்டு வருது, அந்த சக்ஸஸை காட்டுறது. நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் நம்ம கடன் வாங்க முடியும், மணி ரொட்டேஷன் வரும். ஒருவேளை நம்ம சம்பாதிக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வர வேண்டிய பணம் வராது, இல்லை கடனை கூட கிடைக்காது. அப்போ நம்ம கீழே இருக்க முதல்ல நம்ம ஸ்டாஃபே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறது. முதல்ல பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா நிறுத்த வேண்டியது பில்டப்பை, பொய்களை. ஹைப்பு வேலைக்கே ஆகாது. ஹோப்பு இருந்தால் பரவாயில்ல, ஹைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நம்ம கண்டிப்பாக காலியாயிடும். இப்போ பிஸ்னஸ் வளருதுன்னா, இல்லை வளராமல் இருக்குன்னா வளர்கிறதுக்கு என்ன சப்போர்ட் தேவை? முதல் கேள்வி இதுதான். உங்களுக்குள்ளே கேளுங்க. பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, இப்போ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வளரல, இப்போ என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்? அது யார்கிட்டருந்து வேணும்? அது வந்து பணமாக வேணுமா, இல்லை ரிசோர்ஸாக வேணுமா, இல்லை மென்டாரிங்காக வேணுமா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, இப்போ நம்ம கையில் இருக்க பணம் இல்லை, பணம் இல்லாததால் என்னென்ன விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுது? புதுசாக நம்ம வந்து சப்ளைஸ்ட்டை பேசி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியல, இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தீர்ந்துடும், இல்லை வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் அப்டேட்டடாக இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கான பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி என்ன? மூணாவது ஒரு விஷயம், நிறைய இது வரைக்கும் சம்பாரித்த காசை என்ன பண்ணியிருக்கோம்? பிஸ்னஸ்லேயே போட்டிருக்கோமா, இல்லை வேறு ஏதாவது அசட்டாக வாங்கியிருக்கோமா, இல்லை நாம் ஏதாவது கற்றுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கோமா? லேர்னிங் ஸ்டாப் ஆகுது நண்பர்களே. மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தெரியணும், ட்ரெண்டிங் தெரியணும். ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் மட்டும்தான் காம்படிட்டரை நம்ம பீட் பண்ண முடியும். இல்லை புதுசாக வர்ற ஒரு கம்பெனி நம்மள அடிச்சு தொடைச்சி போயிட்டே இருப்பான். அதனால் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரீகேப் பண்ணுங்கள். சரியா? க்ரோத்துன்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? அந்த க்ரோத் இல்லை அப்படின்னா என்ன சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது?
பணம் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ ஃபண்டிங் வர்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அடுத்தது ஒரு மென்டாரோ கோச்சோ ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்லை நம்மளுக்கு லேர்னிங் இருக்கா, நம்மளே கற்றுக்கிட்டு பிஸ்னஸை கொண்டு போகிறோமா, இப்போ ட்ரெண்டிங் தெரியுதா, மார்க்கெட் சினாரியோ தெரியுதா, அதை நம்ம லேர்ன் பண்ணுறோமா. இந்த கேள்விகளுக்கு பதில் தான் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அளவிடும் முறை. அதனால் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நிற்க நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்போம், காசு வராது. அதுக்கு பேர் என்ன? பிஸ்னஸே கிடையாது. சண்டேவே வேலைக்கு போகிற மனிதர்கள் இருக்காங்க, பார்ட் டைம் பிஸ்னஸ், பார்ட் டைம் ஜாப்பு. அப்போ நம்ம சரியாக பிஸ்னஸை கற்றுக்கல, சரியாக பிஸ்னஸ் பண்ணலை. பிஸ்னஸ்ன்றது ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் நண்பர்களே, அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும். அது ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகும். பிஸ்னஸை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அதனால் கடனை பற்றியோ கமிட்மெண்ட்டை பற்றியோ கவலைப்படாதீங்க. கவலையால் ஒன்றும் வரப்போகிறதில்ல. நான் எப்பயுமே சொல்வேன், கடந்த கால கவலையும் எதிர்கால பயமும் உங்களை எங்கேயும் கொண்டு போகாது. இந்த க்ஷணம், இந்த நேரம் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க, உங்களுக்கு முடிவெடுக்க முடியலையா, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, பணம் பத்திரம்னு நினைக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது நண்பர்களே. என்ன? யாரையும் நம்பாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க. காலையில் உட்காந்து கோல்டன் ஹவர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாம் நிறைவேறும். அதை மட்டும் சரியாக செய்யுங்க. முதல்ல பயப்படாதீங்க. உங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. முதல்ல பிளான் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை ஒரு டைரியை போட்டு எழுதுங்க. அதுக்கான ஆன்சரை யோசிங்க. இல்லைனா ஒரு கன்சல்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளை திருப்பி சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சமமான ஆற்றலை வழங்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க, ஒருத்தங்க தோக்குறாங்க, ஒருத்தங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, ஒருத்தங்க கடனால் கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரும் கிடையாது, நாம் தான். இது என்னைக்கு நம்ம உணர்கிறோமோ தீர்வுகளை நமக்குள்ளே தேடுவோம். See you on top.